Hello students, welcome back. இந்த வீடியோல chapter 3 linear equationsல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப சிம்பிளான ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். ஸோ கொஸ்டினை படிச்சு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே சொல்றதுதான், நீங்க முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க ஆன்சர்ஸ் கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு புரியல சார் அப்படின்றவங்க ஜஸ்ட் யூ கேன் கண்டினியூ வாட்சிங். ஓகேவா? Sunita has some rupees 50 and rupees 100 notes amounting total of 15,500. ஸோ சுனிதா கிட்ட வந்து 50 ரூபா நோட்டு 100 ரூபாய் நோட்டு சேர்ந்த மாதிரி 15,500 இருக்கு. எத்தனை நோட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 நோட் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், லெட் நம்பர் ஆஃப் 50 rupees நோட்ஸ், லெட் நம்பர் ஆஃப் 50 rupees நோட்ஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்பர் ஆஃப் 100 rupee நோட் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதா? எனக்கு எத்தனை கவுண்டிங் தான் தேவை, சரிங்களா? அதனால எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கண்டிஷன்ல 200 நோட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், கிவன் செகண்ட் கண்டிஷன் ஈஸியா எழுதிக்கிறேன். கிவன் மொத்த நோட்டு எனக்கு 200, அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து எனக்கு 200. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க ஃப்ரேம் பண்ணணும். எப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50 ரூபா நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வேல்யூ அதுக்கு? 50 ரூபா தான். என்கிட்ட 2 50 ரூபா நோட் இருந்தா வேல்யூ எவ்வளோ? 100 ரூபாய். 3 50 ரூபா நோட் இருந்தா வேல்யூ எவ்வளோ? 150 ரூபாய். அப்போ எத்தனை அமௌண்ட், எத்தனை நோட் இருக்கோ அத்தனை நான் மல்டிப்ளை தானே பண்றேன். சொல்றது புரியுதா? இப்போ என்கிட்ட வந்து 5 100 ரூபாய் நோட் இருக்கு, வேல்யூ எவ்வளோ? 500 ரூபாய். இல்ல 10 100 ரூபாய் நோட் இருக்கு, வேல்யூ எவ்வளோ? 1000 ரூபாய். அப்போ அந்த நம்பர் ஆஃப் நோட்டை நான் வேல்யூவால மல்டிப்ளை பண்றேன். நம்பர் ஆஃப் நோட்டை வேல்யூவால மல்டிப்ளை பண்றேன். நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். 700 ரூபாய் நோட் இருக்குன்னா அதோட வேல்யூ எவ்வளோ? 700 ரூபாய். அப்போ நம்பர் ஆஃப் நோட்டை அந்த வேல்யூவால மல்டிப்ளை பண்றேன். அப்போதான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு 50 rupees நோட்டை எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். 50 rupees நோட்டை எக்ஸால மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி 100 rupee நோட்டை ஒய்யால மல்டிப்ளை பண்றேன். ஸோ மை டோட்டல் அமௌண்ட் இஸ் 15,500. செகண்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சுதா? இப்போ நீங்க டைரக்டாவே யூஸ் பண்றதா இருந்தா உங்களுடைய சப்ஸ்டியூஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஐ கேன் ரைட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 200 மைனஸ் ஒய் இன் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கிறேன். சரியா? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து ஐ எம் டேக்கிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் ஒய், புட் இட் இன் த செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்? 50 டைம்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 200 மைனஸ் ஒய் பிளஸ் 100y is equals to 15,500. இல்ல சார் எனக்கு எலிமினேஷன் மெத்தடே ஈஸி சார்ன்றவங்க நீங்க அப்படியே பண்ணிக்கோங்க. சால்விங் பொறுத்த அளவுக்கு நீங்க கம்ஃபர்டபுளான மெத்தட் எதுவும் தப்பு இல்லாம நீங்க போடுவீங்களோ கான்ஃபிடண்டா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்க. 5 2s are 10, 3 0. ஸோ 10,000 மைனஸ் 50y பிளஸ் 100y is equals to 15,500. 100y மைனஸ் 50y வந்து 50y தான். சரியா? இந்த 10,000 இந்த பக்கம் கொண்டு போனா மைனஸ் ஆயிடுமா? அப்போ 15,500 மைனஸ் 10,000. ஸோ ஐ எம் கெட்டிங் 50y இஸ் ஈக்குவல்ஸ் டு 5,500 வருது. ஸோ 0 0 கேன்சல், 5 கேன்சல் பண்ணா y இஸ் ஈக்குவல்ஸ் டு 110 நோட்ஸ் இருக்கு. சரியா? அதாவது உங்களுக்கான 100 rupee நோட் வந்து 110 இருக்கு. சரிங்களா? இப்போ ரிமைனிங் எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 200னா அப்போ x plus 110 is equals to 200. அப்போ x is equals to 200 minus 110, 90 நோட் இருக்கு. அவ்வளவுதான். சரியா? therefore number of rupees 50 notes, rupees 50 notes வந்து உங்களுக்கு 90 இருக்கு. rupees 100 notes வந்து உங்களுக்கு 110 இருக்கு. சரியா? இது இருந்தாதான் உங்களுக்கான அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்றதான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ். ஸோ அமௌண்ட் சம்டைம்ஸ் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் காயின்ஸ் வச்சு கேட்பாங்க. 2 rupee காயின், 5 rupee காயின், 10 rupee காயின் வச்சு கேட்டாங்கனாலும் இதே கான்செப்ட் தான். டோட்டல் காயின்ஸை போட்டுக்கணும், அந்த வேல்யூவை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் நோட்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணணும். அது வந்து கண்டிப்பா செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கொஸ்டின். எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சதுன்றவங்க வீடியோக்கு லைக் போடுங்க. சஜஷன்ஸ் ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாட்டா, பை.